அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ உன்னுடைய கடமைய நல்லபடியா நிறைவேற்றுவ. எல்லாருக்கும் முன்னாடி சௌமியா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவ எதுக்காக இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ. நான் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. உங்க அக்கா தங்கச்சிக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? உங்க 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டு, ஆனா அக்காவும் அருணும் என்னை காப்பாத்தணும்னு கூட நினைக்கல. அவங்க அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு மனசுல இருந்த பாரெல்லாம் இறங்கி இருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா இன்னைக்குதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்குமா. நம்ம சுமதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அவளோட வாழ்க்கை இனிமேல் தான் நல்லா இருக்க போகுது. இப்போ அருண் அவளை எப்படியாவது தன் பொண்டாட்டியா ஏத்துக்கணும், அவ்வளவுதான். மகேந்திரா, ஏன் மாட்டான்னு சொல்ற? சுமதி அவனோட குழந்தைக்கு தாயாயிட்டான்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் சுமதி பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பா. சௌமியாவை மறந்துடுவான். ஏ நிம்மி, பாத்துட்டு இருக்கல்ல, நான் ஜெயிச்சிட்டேன் பாரு. சுமதியோட அப்பாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. பாத்துக்கிட்டு தானே இருக்க. பிரமாதம் மகேந்தர், பிரமாதம். பாராட்டணும். வாழும்போது என் பொண்ணை நிம்மதியா வாழ விடல. குறைஞ்சபட்சம் அவ இப்ப செத்து பிறகாவது அவ ஆத்மா நிம்மதியா இருக்கட்டும். அவளை அமைதியா இருக்க விடு. அப்படியா? அவளை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களா? சுமதி சந்தோஷமா இருக்கிறத நீங்க அப்பப்ப நினைச்சுக்கங்கன்னு சொல்றேன். இத பாருங்க, எனக்கு சுமதியோட சந்தோஷத்துல சந்தோஷம் இல்லைன்னு யார் சொன்னது? என்னை விட அதிகமா யாராலையும் சந்தோஷப்பட முடியாது. ஆனா இதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க 2 பேரோட வெறுப்புக்கு முன்னால சௌமியாவோட நல்ல குணம் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு சுமதிக்கு சமுதாயத்துல நல்ல பேரு கிடைச்சிருக்கு. எந்த அறிமுகம் கிடைச்சதோ அது சௌமியா தானே கொடுத்தா. இதையே நீங்க மறந்துட்டீங்க. ஒருவேளை அக்காக்கு உண்மையிலே என் மேல அக்கறை இல்லைன்னா ஊர் மக்கள் முன்னாடி அவங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சிருக்கணும்? ஒரு தடவை நான் அக்கா கிட்ட பேசி ஆகணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அட, இவ சௌமியோட ரூம் பக்கமா போயிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? சுமதி, இங்க வா. இன்னைக்கு அத்தை குடும்பத்துல எல்லாரோட போட்டோஸோடவும் என்னோட போட்டோவே மாட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, கை ரொம்ப வலிக்குது. சூடா கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எடுத்துட்டு வரியா? அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். உங்க அக்கா தங்கச்சிங்களை எப்படி நான் அவ்வளவு சீக்கிரமா சந்திக்க விடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் உழைச்ச உழைப்பு பூரா வீணா போயிடாது. சரி பிரீத்தி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போற?